நான் உங்கள் டிஏகே. ஓகே, இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மார்னிங் இருக்க சிவாகிருஷ்ணா டெம்பிளில் வந்து சூரசம்ஹார நிகழ்ச்சி நடந்துச்சு. அது வந்து ஆல்மோஸ்ட் 4 to 5 ஹவர்ஸ் நடந்த விஷயத்த உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளே காட்ட ட்ரை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கந்தனுக்கு அரோகரா, மயிலனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்ற முருகனுடைய அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி அவ்வளவு பக்தி பரவசமாக மாசிங்கிற சிவாகிருஷ்ணா கோயிலில் வந்து சூரசம்ஹார நிகழ்ச்சி நடந்துச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? இதோ பாருங்கள். அப்போ வந்து இந்த சூரசம்ஹாரம் வேல் கொண்டு சூரனை வதை செய்கிற நிகழ்ச்சி போகும்போது தான் கரெக்டாக ஆரம்பித்தாங்க. அந்த பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. மக்களோட பக்தி பரவசத்தில் எல்லோரும் அரோகரா அரோகரா அரோகரான்ட்டு காத்த கோயிலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மாதிரி இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் திருச்செங்கூரில் வந்து இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி நம்ம பார்த்துருப்போம். ஒரு சிலர் நேரில் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் வந்து டிவியில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி வெளிநாடுகளில், எஸ்பெஷலி இங்கே சிங்கப்பூர், நிறைய கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி சூரசம்ஹாரம் எல்லா கோயிலும் நடத்துகிறாங்க. அதில் வந்து முக்கியமாக வந்து இங்கே சிங்கப்பூரில் இருக்க மார்ஷன் கோயிலில் வந்து வெகு சிறப்பாக நடந்துச்சு. எல்லா மக்கள் வந்து கடலென திறந்து இந்த சாமியை வந்து பிரார்த்தனை செஞ்சாங்க. சூரனை வதை செஞ்சுட்டு சாமி வந்து தன்னுடைய அந்த கோயிலுக்கு நுழையிற நிகழ்ச்சி தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அந்த சூரனை வதை செஞ்சுட்டு சாமி கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆச்சு. நம்ம முருகன்னாலே சந்தன அபிஷேகமும் பன்னீர் அபிஷேகம் தானே ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப முக்கியமான அபிஷேகத்தில் அது ஒன்று. ஆனால் அதை நீங்கள் பார்க்குறது சந்தன அபிஷேகம் முருகனுக்கு. இந்த அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு உடனே பன்னீர் அபிஷேகம் பண்ணாங்க. அந்த பன்னீர் அபிஷேகம் முடிச்சதுக்கப்புறம் அந்த கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இந்த அபிஷேகம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேலு சாமியை கும்பிட்டுட்டு எல்லோரும் உங்களுக்கு சேர்ந்து வந்து வேண்டுதல் முடிச்சுட்டு நம்ம இடம் வந்து வச்சு சாப்பாடு போயிடுச்சு. இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னா நிறைய ஐட்டம் இருந்துச்சு. தயிர் சாதம், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், அப்புறம் ஒரு 3 வகை காய், அப்புறம் வடை, வெஜிடபிள் பிரியாணி, ரைத்தா எல்லாம் இருந்துச்சு. அங்கே வந்து சர்வ் பண்ணதில் நம்மளோட ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அவங்க நம்மளுக்கு ஹாய் சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு பிரசாதத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ வர்ற வரைக்கும் நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.